என்ன இந்த ஆளு எல்லா வேலையும் நம்மகிட்டே வாங்குறான். இவன் சொல்லி விட்டுட்டு திடீர்னு கடைசியில எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுறான். அதை கட்டு இதை கட்டு தோரணத்தை கட்டுன்னு. சே, எரிச்சலா இருக்கு. என்ன திரு முடிச்சிருக்க? வேலை எல்லாம் முடிச்சுட்டே இருக்கு? ஆ, முடிச்சுட்டேண்ணே. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஏன்னா அநியாயத்துக்கு ஒத்தால எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டுறீங்க? உங்களுக்கே இது கொஞ்சம் அநியாயமே தெரியலையா? இதுல பாத்திரத்தை வேற போய் எடுத்துட்டு வாங்குறீங்க. ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க? ஆமாடா, நீ தானே எனக்கு வலதுக்கே எடுத்துக்க எல்லா கையும். அப்ப நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதுக்குன்னு மனுஷனா இல்ல நான் என்ன மிருகமா இப்படி வேலை வாங்குறீங்க? சே, ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பட்டு வெட்டி பட்டு சட்டையில வந்திருக்கீங்க? டேய், இன்னைக்கு திறப்பு விழால, அதனாலதான். திறப்பு விழாலாம் சரிதானே. நீங்க என்ன பட்டு வெட்டி பட்டு சட்டையில வந்திருக்கீங்க? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இது அந்த பொண்ணுங்களோட கதைய திறப்பு விழா. உங்க கடை ஒண்ணும் இல்லையே. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ முதல்ல அலங்கார வேலையை பாரு. அந்த பொண்ணுங்க வந்துருவாங்க. ஆமா, பாத்திரத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? ஓ, அந்த பக்கம் தான் இருக்கு. ரொம்ப அவசரப்படாதீங்க. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆமாடா, பின்ன அந்த பொண்ணு வரும்போது சும்மா கடையை பார்த்து ஆடி போயிடணும். ஆடி அந்த மாதிரி நீ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கணும். சரி சரி, நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. சரியா? ஆ, சரிங்கண்ணே. போயிட்டு வாங்க. நீ டீ குடிக்கிறியா? இல்ல இல்ல, உனக்கு வேலை இருக்கும்போது டீ எதுக்கு? வேலையை முடிச்சிட்டு வந்து டீ குடி. சரியா? ம், இது வேறயா? சரி சரி, போங்க. ஆள் ஒரு மார்க்கமா தான் இருக்கான். என்ன விஷயம்னு தெரியல. ம், அந்த ஒரு பிள்ளை கண்ணாடி ஒட்டி சுத்துதுல, அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண பார்க்கறான்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி போட்ட டவுசர் பிள்ளை. ஆமா, அந்த பிள்ளைய பார்த்தா தான் ஒரு மாதிரி ஈன்னு வலியினான். சரி சரி, என்னவா இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். யோ, நீ சொல்லிவிட்டு திடீருக்கு மொத்த விலையை ஏன் தலையில கட்டுற? இரு இரு, உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கும் சரியான நேரம் வரும். அப்ப இருக்கே உனக்கு. சரி, இவன் வரதுக்குள்ள வேலையை வேற முடிப்போம். எல்லாம் என் தலை இழுத்து இதெல்லாம் செய்யணும்னு. ஹம், இந்த பொம்பளைங்க வருதுங்க. அப்படியே மூஞ்சி சிரிச்ச மணிக்கு வச்சுக்குவோம். அப்பதான் நம்மளை பத்தி அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வாங்கம்மா வாங்க. ஏய், பரவாயில்லையே பானு. ரொம்ப அழகா கடையை நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நாம கூட இப்படி பண்ணுவோமான்னு தெரியலையே. பானு. ஆ ஆ, துளசி, பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப அழகா இருக்கு பானு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. நன்றிய. சரி வாடி, போவோம். அந்த பையன் வேற நம்மளே பார்த்துட்டு இருக்கு. வா போய் பேசுவோம். எல்லாம் இருக்கட்டும், உன் ஆளை காணோம். இது ஏன் ஆளா? ஆமாம் ஆமாம், உன் ஆண்டில ஆல்பர்ட், அவரை காணோன்னு சொன்னேன். ம், துளசி, இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சரியில்லை, பார்த்துக்கோ. சரி சரி, வா போகலாம். சும்மா சும்மா ஃபன்னு ஃபன்னு. ம், கடை திறக்கணும்னு மேடம் ஒரே குஷியில் இருக்கீங்க அப்படிதானே? அப்படியே வச்சுக்கலாம். சரி, கோச்சிக்காத. கடை திறப்புலான்னு பார்க்குறேன். இல்லை நச்சுக்கடி மாவுல, அவ்வளோதான் நீ. சரிடி, அந்த பையன் வேற பார்த்துட்டே இருக்கான். போலாவா? அக்கா வாங்கக்கா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? ஆ, வரோம் வரோம் வரோம். பொம்பளைங்களெல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். அப்பதானே அந்த ஆளுக்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த மானங்கட்ட புழப்பம்லாம். வாங்கக்கா வாங்க, கடையை பாருங்க எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு. ம், பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருக்கு. யார் பண்ணா? நான் தாக்கா. நான் மட்டும்தான் பண்ணேன். நல்லா இருக்காக்கா? ஏதோ என்னால முடிஞ்சது. ஏதாவது குத்தம் குறைந்தா மன்னிச்சுக்கோங்கக்கா. ச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உண்மையிலுமே ரொம்ப அழகாக நீங்கள் இந்த கடையை அலங்காரம் பண்ணியிருக்கீங்க. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அழகாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா, அந்த அண்ணா டீ குடிக்கிறதுக்கு பக்கத்துல போயிருக்காரு. அவர் வந்தா இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றீங்களா? ஏன், எதுக்கு? சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கு தான்க்கா, வேற ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப தேங்க்ஸுக்கா. சரிக்கா, நீங்க வந்து இந்த பக்கம் நில்லுங்க. யாருமே வரல கடத்திட்டு புள்ளாக்கு? என் அண்ணனும் அண்ணியும் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணா வந்தாருன்னா எல்லாரும் சேர்ந்து நின்று ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். சரிக்கா. சரி, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. ஆ, எப்போ வருவார் உங்கள் அண்ணன்? ஆஹா, இந்த சோடா புட்டிக்கும் அண்ணன் மேல ஒரு கண்ணு போலயே. விசாரிப்பெல்லாம் பலமா இருக்கு. உன்கிட்ட தான் கேட்குறேன், எப்போ வருவார் உங்கள் அண்ணன்? கீழே குமிஞ்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க? வந்துருவாருக்கா. ஏன்க்கா கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன், லேட் ஆகுமோன்னு. கடை திருப்பி நல்ல நேரத்துல பண்ணும்ல, அதுக்கு தான். அவ்வளோ நேரம் ஆகுது, இதான் வந்துருவாரு. ம், சரி சரி. சரி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நானும் அங்கே நிற்கிறோம். வாங்கக்கா. ஏன்டி இங்கே நிற்போம்? இல்லடி, எல்லாரும் ரெடியாக இருந்தோம்னா அண்ணனும் அண்ணி வந்து அப்படியே ரிப்பன் கட் பண்ணிடலாம். அந்த பக்கம் போய் நிற்போம். சரி துளசி, சரி வா. சரி, நம்ம கொஞ்சம் விலகி நின்னுக்குவோம். அண்ணே, அண்ணி, வாங்க. துளசி, அண்ணி, வாங்க அண்ணி, வாங்க. அண்ணா வாங்க, அங்கேயே நிற்கிறீங்க. வரோம். துளசி. ஓ, இத்த அவங்க சொன்னா.
அண்ணா அண்ணியா? சரி சரி. அண்ணி எப்படி இருக்கீங்க நீ? இப்பதான் இந்த துளசியை பார்க்க உங்களுக்கு நேரம் வந்ததா? ம், அப்படியெல்லாம் இல்லடா. நீ அப்படியெல்லாம் நினைக்கிற? ம், அண்ணே எப்படியோ இப்பயாவது அண்ணியை கூட்டிட்டு வந்ததே ரொம்ப சந்தோஷண்ணே. ஏய் லூசு, நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படிலாம் கண் கலங்க கூடாது. கண்ணத்தோட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதெல்லாம் ஆனந்த கண்ணீர். துளசி, நடந்த பிரச்சனையை பற்றி இனிமேல் எதுவுமே பேச வேண்டாம். இனிமேல் நடக்க போகிறத நல்லபடியாக நடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. குறுக்கால 1008 பிரச்சனை வரும், எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு என்ன காரியம் ஆகணுமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரியாம்மா? ஆ சரிங்க நீ, நீங்கள் சொல்லிட்டீங்களே, இனிமேல் பாருங்க. துளசி, டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சது போல. நான் முடிஞ்சதுண்ணே, எல்லாமே ஏதோ நிற்கிறாப்படி இல்லை, அவரே பண்ணிட்டாரு. பரவாயில்லம்மா, கடை நல்லா தான் இருக்குது, நல்லா காத்தோட்டமா வெளிச்சமா நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சந்தைக்கு வரவங்க அப்படியே இங்கே உட்காந்து காஃபி டீ குடிச்சு ஏதாவது இட்லி நல்லா சாப்பிட்டாங்கன்னா அதுவே நல்ல கூட்டமும் ஒரு வியாபாரமும் ஆகும். நல்ல இடமா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆ ஆமாம் நீ, எங்கெங்கேயோ தென்ன கடையே கிடைக்கல, அப்புறம் தான் பார்த்து கடவுளாக பற்றி இந்த கடையை அமைச்சு கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல நீ? ரொம்ப நல்லா இருக்கு. நானே கேட்டு கேட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நாங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப அருமையான இடம் வந்துருக்கு. ஆ அதெல்லாம் இருக்கட்டும், உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன துளசி, கேளு. இல்லை, நீ எப்போ வேட்டி சட்டையில் தானே இருப்ப, திடுத்துப்புன்னு என்ன பேண்ட் ஷர்ட்டில் மாறிட்ட? ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு பஸ்லையும் இதாக போட்டிருந்த போல, எப்படிண்ணே திடீர்னு மாறி இருக்க? ஊரங்க மாற்றினாரு, நான் எல்லாம் மாற்றி வச்சிருக்கேன். என்னன்னு தெரியல துளசி, ஒரு நாள் என் கபோர்ல ட்ரெஸ்ஸே இல்லை. அப்புறம் பார்த்தா இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு. உங்க அன்னிக்கு தான் மாற்றி வச்சுக்கணும். அப்படியே மறுப்பறா, எங்க போச்சுன்னு தெரியல அப்படி இப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும், இவ தான் மாற்றி வச்சிருக்கான். அப்படியா நீ? தெரியல துளசி, உங்க அண்ணனே வேணும்னு போகணும்னு ஆசைப்பட்டு என் மேலே பள்ளிய போறாரு. இதை தான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்பயும் சொல்றாரு. அப்புறம் அண்ணி, இது பக்கத்தில் இருக்காள, அவதான் என்னோட ஃப்ரெண்டு பானு. அவதான் நீ தங்கரிக்கு இடத்துல இருந்து இந்த கடை அமைச்சு கொடுக்குறதுக்கு என் கூடயே பக்கபலமாக இருந்தவ. என் ஃப்ரெண்டு, என் உயிர் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். வணக்கம்க்கா, என் பேர் பானுமதி. வணக்கம்மா, ரொம்பவே தேங்க்ஸ்மா. எங்கள் வீட்டு பொண்ணு என்னதான் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் கூட அனுசரித்து எல்லாமே பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் இருந்து பண்ண வேண்டியதை நீ பண்ணியிருக்கம்மா, எங்களுக்கு கடவுள் மாதிரி நீ. ஆமாம்மா, அன்னைக்கு பஸ்ல உங்ககிட்ட என்னால் பேச முடியல, மன்னிச்சிருமா. சரியாம்மா பானு? நானும் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். துளசி எப்படி பார்த்துக்கணும் அதே போல தான் உன்னையும் பார்க்குறேன். என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கம்மா. எப்பப்பெல்லாம் உங்களை வந்து பார்க்க முடியுதோ கண்டிப்பாக வர கடைக்கு. சரியாம்மா? ஐயோ அண்ணா, நீங்கள் வாங்க, உங்களை யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா இவ கிடக்கிறா. இவ அப்படிதான் வராதீங்க வராதீங்கம்மா, அவ பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு எப்போ தோணுனாலும் டான்னு கடைக்கு வந்துடுங்க. ரொம்பவே நல்லா பேசுது அந்த பொண்ணு. ஆமாங்க்கா, நான் கொஞ்சம் வாயாடி துடி துணி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமாம் ஆமாம், பார்த்தாலே தெரியுது. எங்கள் அண்ணனுக்கு எடுத்த ஜோடி தான் நீங்கள். துளசி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. ரிப்பன் கட் பண்ணி கடையை ஓப்பன் பண்ணிடுமா? அண்ணா இருண்ணே, இந்த இடத்துக்காரர் வரணும். அவர் இப்போதான் டீ குடிக்க போனாரா, வந்துடுவாருண்ணே. கொஞ்சண்ணே, ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். சரி துளசி, வெயிட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 நிமிஷம் தானே. பக்கத்தில் தான்க்கா போயிருக்காரு, இதை வந்துடுவாரு. சரி, அப்படின்னா பார்க்கலாம். இதோ அவரே வந்துட்டாரே. லுக்கு பாரு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஆள் வந்ததை. வணக்கம், நீங்கள் யாரு? வணக்கங்க, நான் தான் துளசியோட அண்ணன். இவங்க என் பொண்டாட்டி. அவங்க பேர் அவந்திகா, என் பேர் அகிலன். ஓ, துளசி அவங்களோட அண்ணனா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் உங்களை நான் பார்க்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும். கடை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ரிப்பன் கட் பண்ணிடலாங்களா? ஐயோ, கட் பண்ணுங்க. நான் பக்கத்தில் டீ குடிக்க போனால் கடையில் கொஞ்சம் கூட்டம், அதான் நேரம் ஆயிடுச்சு. தாமதத்துக்கு மன்னிக்கணும். எதுக்கெல்லாம் இருக்குங்க மன்னிப்பு? பரவாயில்ல விடுங்க. நீங்களும் நம்ம குடும்பத்தை ஒருத்தவங்க ஆயிட்டீங்க, இதில் போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு. ஆமாண்ணே, அப்படியெல்லாம் எதுவும் மன்னிப்பு இருக்கணும் இல்லை. 5 நிமிஷம் தானே, இதில் என்னென்ன இருக்கு? இல்லைம்மா, கடை ஆரம்பிக்கிறவங்க நல்ல நேரம் பார்த்து டக்குன்னு அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணின்னு நினைப்பாங்க. என்னால் தாமதம் ஆகிடக்கூடாது இல்லை, அதனால தான் சொன்னேன். நீங்கள் என்னை எதிர்பார்க்காம ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போயிருக்கலாம். சரி, நின்றுட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. எனக்காக காத்திருந்ததுக்கு நன்றி. சரிங்க, இப்போ ரிப்பன் கட் பண்ணிடலாங்களா? தாராளமா. லுக்கு விடுறானா பாரு, அங்கேயே தானே பேசிகிட்டு இருக்கான். இப்போ நான் பார்த்துக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்குதுமா, பானே பார்த்து இப்போ பாரு. சரிண்ணே, வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணி, உங்கள் கையிலே கடையை ஓப்பன் பண்ணுங்க. அப்படியெல்லாம் இல்லை, உன் கடை இதை நீ தான் ஓப்பன் பண்ண. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. சரி, அவன் ஆசையாக வச்சுட்டு காட்டி. அவந்திக்கா, நம்மளே ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்க. இந்த கடையை ஓப்பன் பண்ணி நீ மேலும் இந்த மாதிரி 100 கடை ஓப்பன் பண்ணும், அதுதான் இந்த அண்ணா அண்ணியோட ஆசை. சரியா துளசி? கண்டிப்பாக நீ நல்லா வருவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படியோ ரொம்ப நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது. வாழ்த்துக்கள் துளசிமா. தேங்க்ஸ்ண்ணே. சரி துளசி, நீ அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? அண்ணே, நீ கடை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் டீயும் போடலான் இருக்கேண்ணே. அப்படியா? சரி துளசி, அப்படின்னா எங்களுக்கு உன் கையால் டீ போட்டு தரியா? தாராளமா இருங்க, இப்பயே போட்டு தரேன். 5 நிமிஷம். சரி துளசி. நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு கோவப்படுறாரு. என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எந்த தப்பு பண்ணல, என் மனசறிஞ்சு சொல்கிறேன். ஆனால் இவர் என்னடானா இப்படி கோவப்படுறாரு.
இவர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பாசம் கட்டினா ஒரே அடியாக பாசம் கட்டுறாரு, இல்லைன்னா ரொம்பவே கோவப்படுறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒருவேளை நான் ஏதாவது தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துறேன்னா? ஐயோ. ரேஷு, ரேஷு, ஐயோ, வந்துட்டாரா? என்னங்க, எங்கே போயிருந்தீங்க? காலையிலே எங்கே வந்துச்சு கிளம்புன மாதிரி இருந்தது? வாக்கிங் பண்ணேன். ஏன் ரேஷு, வாக்கிங் போகக்கூடாதா என்ன? ராஜா, நான் அப்படியெல்லாம் கேட்கலங்க. உங்களை காணாமன்னு தான் கேட்டேன். போயிட்டு வந்துட்டீங்களா? நீ ஏன்டி ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசுற? என்னாச்சுடா? ஆ, ஒன்றும் இல்லையே. நான் கேஷுவலாக தான் கேட்டேன். ஏங்க, நான் அப்படியே பேசுகிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஒரு மாதிரி பதட்டத்திலே பேசுற மாதிரி இருக்கு. என்னாச்சுடா? இன்னும் உடம்பு ஓகே இல்லையா? ஆ, இன்னைக்கு நார்மல் ஆயிட்டேன். பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன சொல்ற? முடிஞ்சிருச்சாவா? ஆ, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? நீ முன்னாடியே இல்லை சொல்லணும். சொன்னா சொன்னா வா வா. என்னடி விளையாடுறியா? ஏன், எதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியாது. உனக்கு எப்படி புரியும்னு எனக்கு தெரியும். ஏங்க என் மேலே கோபமாக இருக்கீங்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, இப்போ ஏன் என்னமோ ஒரு மாதிரியாவே பேசுகிறீங்க? நான் எந்த தப்புமே பண்ணலையேங்க. அப்படியே என் மேலே இவ்வளோ கோவம் உங்களுக்கு? ஏய், எதுக்குடி பழுவுற? நான் எதுவுமே ஒன்று சொல்லலையே ரேஷு. இல்லைங்க, நேற்றுலாம் மேலே எவ்வளோ கோவப்பட்டு ஆஃபீஸ் இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது அப்படி திட்டினீங்க. எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. ஏம்மா, நான் உன்னை விளையாட்டுக்கு தாம்மா திட்டினேன். வேலை வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருக்க, உடம்பு கவனிக்க மாட்டேங்கிற. அதனால தான் உன்னை திட்டினா வச்சு வீட்டுக்கு வருவியான்ட்டு நான் சொன்னேன். மற்றபடி வேற இன்னும் இல்லை ரேஷு. நீ என்ன நினச்ச? என்ன அப்படியுமா நினச்சிட்டேன்? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுச்சு என் மேலே கோவப்படும் போதெல்லாம். சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற? என்ன, ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலையோ? ரேஷு, ஏன் இப்படி பேசுற? எனக்கு தெரியலங்க. நீங்கள் பண்ணுறது பேசுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்கலையோன்னு? ஐயோ சாமி, தப்பும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நீ வீட்டு வர்றதுக்காக நான் லைட்டாக கோவப்பட்டேன், அவ்வளோதான். இனிமே கோவப்பட மாட்டேன், சரியா? சாரி தங்கம். சரி, ஓகே. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ரேஷு, இன்னைக்கும் சாரி கட்டுறியா? சாரியா? ஆமாண்டி, போ சாரி கட்டு. சரி, ஓகே. இப்போ நடானா நல்லா தான் பேசுகிறாரு, புரிஞ்சுக்கவே முடியலையே. ஐய், பொண்டாட்டிக்கு பீரியட்ஸ் முடிஞ்சுது. இன்னைக்கு மூடு ஏற்றிட வேண்டிதான். சரி, போய் குளிப்போம். நல்லா காயப்பட்டில்ல மாப்பிள்ளப்பா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னடி பிளவுஸு இவ்வளோ டைட்டா இருக்கு, கழட்டவே முடியல. உங்களை யார் கழட்ட சொன்னது? தள்ளி போங்க. நான் போட்டுட்டு இருக்கல ட்ரெஸ் மாற்றும் போது எதுக்கு வரீங்க? நல்லா இருக்கு இந்த பழக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ என்னோட பொண்டாட்டி. நீ ட்ரெஸ் மாற்றும் போது நான் இல்லாம வேற யார் இருப்பா? ஏண்டி, உனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? எல்லாம் இருக்கட்டும், நீங்க தள்ளி போங்க. நான் சேலை கட்டணும், போங்க அந்த பக்கம். அதெல்லாம் உன்னை யார் இப்ப கட்ட சொன்னா? என்னங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தள்ளி போங்க. அதெல்லாம் கிளம்பிக்கலாம். நீ ஏன் அவசரப்படுற? எந்த இடத்துல தப்பு நடந்துக்கு எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட தெரியாம சொல்லிட்டேன் பீரியட்ஸ் முடிஞ்சதுன்னு, அதானே உங்க வேலையை காட்டுறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்டாட்டி. அது வந்து 3 நாளாக எனக்கு ரொம்ப பசி. என்ன ரொம்ப நீ பட்னி போட்டுட்ட. அதுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்த்துக்க வேண்டாமா? என்னடா? என்னத? உன் உடம்பால என் பசியை நீ தீர்ப்பியா? சரியா பொண்டாட்டி? ஸோ ஏங்க நீங்கள் எப்படி பேசுறீங்க? எனக்கு வெக்கமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. எல்லாமே கொஞ்சம் ஓவராக போகும்போது வாயிலேருந்து வார்த்தையெல்லாம் தாறுமாறாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க பொண்டாட்டி. எனக்கு இப்போ அப்படியே எப்படி இருக்க தெரியுமா? சும்மா ஜிவ்வுன்னு இருக்க உன்னை பார்க்கும்போது. எவ்வளோ நேரம் தான் அந்த பக்கமே திரும்பி நிற்பா. தள்ளி போங்க ப்ளீஸுங்க, ஆஃபீஸ் டைம் ஆகிட்டே இருக்குங்க. ஏண்டி, மனசாச்சே இல்லையா? 3 நாளாச்சு எனக்கு சாப்பாடு போட்டு. எப்படி தான் அப்படி இருக்க முடியுது? சரியான கல் நெஞ்சு கறிடி நீ. அரை நாள் அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அப்போ நீ தான் அந்த கல் நெஞ்சு கறி. டூ மச்சுங்க இதெல்லாம். என்ன சிண்டு பார்க்குறீங்க? அப்புறம் நான் பதிலுக்கு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. அதெல்லாம் நான் தாங்குவேன், நீ தான் தாங்க மாட்டேன். என்ன டபுள் மீனிங்கா? அதெல்லாம் மட்டும் என்ன லாங்குவேஜில் பேசினாலும் புரியுது உனக்கு. ஏண்டி? அதெல்லாம் அப்படிதான். இப்போதைக்கு நீ என் மேலே படுத்திட்டு இருக்கவ? பாருங்க, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாம நடிக்காதீங்க.
எனக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ம் சரி, அப்ப விரதத்தை கழிச்சிருவோமா? ம் அதான் சிக்னல் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆ சரிடி பொண்டாட்டி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நீயே சொல்லு. எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிட்டோ புரிச்சா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். உனக்கு என்ன தோணுதோ எடுத்துக்கோ. இதைத்தான் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி. எப்படி நீ அடுத்த மாதம் பீரியட்ஸ் ஆகிறேன் நானும் பார்க்குறேன். என்னங்க பொசுக்குன்னு இப்படி பேசுறீங்க? இனிமே பாரு ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை. இனிமே நடக்கிறதுல அடுத்த மாதம் என் பொண்டாட்டி நான் வாந்தி எடுக்க வைக்க போகிறேன். வேணா பார்க்குறியா? ஆமாம், பெருசாக இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வாங்கி தரீங்க, சவாலாக வர்றீங்க. சவால் உங்களால் முடியாது, பார்க்கலாம். வேணாம், இதை சவாலாகவே வச்சுக்கோங்க. அப்படியா? சரிடி, சவால். நானும் இந்த சவாலுக்கு வரேன். பட் சவாலில் நான் ஜெயிச்சிட்டா என்ன தருவேன்? அதான் என்ன தருவேன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அதெல்லாம் கிடையாதுமா. டீலிங்னா டீலிங். சவாலில் நான் ஜெயிச்சு அடுத்த மாதம் ரேஷு குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சது எனக்கு நீ என்ன தருவ சொல்லு. என்ன தரலாம்? யோசி யோசி, என்ன தருவ என்ன தருவ? எனக்கு ஒன்றும் தெரியலங்க. எனக்கு நீ நான் சொல்றது கேப்பியா? என்னத்த பெருசாக கேட்க போறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சப்போஸ் அடுத்த மாதம் பீரியட்ஸ் ஆகாமல் ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் ஆச்சு, நான் சொன்ன டீலிங் நீ ஒத்துக்கணும். இதுதான் நமக்குள்ள கமிட்மெண்ட். அதுக்குன்னு 5? ஆமாம், 5. அதெல்லாம் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. ஆனால் என் கவுண்டிங் படி 5. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. 5 பார்த்தா என் உடம்பு தாங்குமா? ஏன் தாங்காது? அதெல்லாம் தாங்க நீ நல்லாவே. ம் உன்னால முடியல ஷோ. ஆ உனக்கு பக்கபலமாக தான் நான் இருக்கல. எனக்கு நீ 5 குழந்தை பெற்று தர மாட்டியா? பார்க்கலாம் பார்க்கலாம், சவாலில் ஜெயிச்சா தானே. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தான் ஜெயிப்பேன். ஓகே ஓகே சரி, சவாலை இப்பயே நாத்துக்கிட்டு அதுக்கான வேலையை நான் இப்பயே ஆரம்பிக்கிறேன். ம் என்னங்க? அதே தான் பண்டாட்டி, உனக்கு தான் எல்லாமே புரியுது. ம் நல்ல விவரமாக தான் இருக்குடி நீ. ஆமாம் ஆமாம், விவரம் இந்த காலத்தில் பொழைக்க முடியாது. சரி சரி, பேசினதெல்லாம் போதும். நான் ஆரம்பிக்க போகிறேன். நீ கொஞ்ச நேரம் வாய. ம் ஆரம்பிடம் மொங்குனி எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஏய், என்னடி புருஷனை போடா வாடாங்கிற? இன்னும் விட்ட கெட்ட வார்த்தை கூட வரும், சும்மா பேசிக்கிட்டு.